சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. காஷ்மீரின் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் இந்திய எல்லையோர கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இப்படி அதிகரித்த போர் பதட்டத்திற்கு மத்தியில் பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்று போர் நிறுத்தத்துக்கு இந்தியா ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான அனைத்து ராணுவ நடவடிக்கைகள் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் முதல் முறையாக 2 பெண் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்று விளக்கம் அளித்தனர். கர்னல் சோஃபியா குரேசி, விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் ஆபரேஷன் சிந்தூர் எப்படி செயல்படுத்தப்பட்டது என்பது குறித்து விளக்கினார். இது தொடர்பாக பேசிய மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் குன்வார் விஜய் ஷா, பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் நமது மகள்களின் நெற்றி குங்குமத்தை அழித்தவர்களை அடிக்க அவர்களது சகோதரியை அனுப்பி வைத்தோம். நமது விமானத்தில் அவர்களின் சகோதரியை அனுப்பி வைத்து அவர்களை அடிக்க வைத்தார் மோடி. எங்கள் சகோதரிகளை நீங்கள் விதவையாக்கினால் உங்களின் சகோதரியை கொண்டே உங்களுக்கு பாடம் கற்பித்துள்ளோம் என்று மத ரீதியாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவரது சர்ச்சைக்குரிய பேச்சு வைரலான நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். இதையடுத்து தனது சர்ச்சை பேச்சுக்கு பாஜக அமைச்சர் குன்வார் விஜய் ஷா மன்னிப்பு கோரியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் ஷா, நான் பேசியதை சிலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலால் நானும் எனது குடும்பத்தினரும் மன உளைச்சலுக்கு ஆளானோம். எனது குடும்பம் ராணுவ பின்னணியை கொண்டுள்ளது. நான் கூறிய கருத்திற்கு மன்னிப்பு கேட்கிறேன். மதத்தை தாண்டி நாட்டிற்கு சேவை செய்த சோஃபியா சகோதரியை என்னுடன் பிறந்த சகோதரியை விட அதிகமாக மதிக்கிறேன். ராணுவத்தையும் சோஃபியா சகோதரியையும் நான் வணங்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார்.